இது வந்து நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல டிஃபனுக்கும் சாதத்துக்கும் ஏற்ற ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. நிறைய பேர் வந்து நம்ம டிஃபன் வகைகள் செய்யும்போது பார்த்தோம்னா ஒன்று குருமா செய்வோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு குழம்பு செய்வோம், இல்லை அப்படின்னா சட்னி செய்வோம். இதெல்லாம் செஞ்சு நம்மளுக்கு போர் அடிக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? நீங்களும் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதை வந்து நம்ம புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு சுவையா இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பீர்க்கங்காய் கடையில் தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்துட்டு நான் ஒரு 2 பீர்க்கங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6-7 கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இது எல்லாமே தாளிச்சுக்கலாங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோங்க. அதனால் வந்து நம்ம குக்கர் வச்சுட்டோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. இது சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க. அதாவது இந்த தோலெல்லாம் சுருங்கி வதங்கி வந்துச்சுனாலே போதுங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் சேர்த்திக்கலாம். கூடவே கத்திரிக்காயும் சேர்த்திக்கலாங்க. கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் உப்பு. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த பீர்க்கங்காய் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம 2 நிமிஷம் விட்டுட்டோம். அந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா தண்ணி விட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இது வந்து கரெக்டாக இருக்குங்க. நமக்கு வந்து உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. விசில் போட்டுட்டேங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு விசில் எல்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், செம்மையாக வந்துருக்குங்க. இது வந்து நல்லா கடைஞ்சிக்கலாங்க. இப்போ மட்டும் வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா? உங்களுக்கு சப்போஸ் குக்கரில் வச்சு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா திருப்பி கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து சுண்டிடுங்க. நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பீர்க்கங்காய் கத்திரிக்காய் கடையில் வந்து நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. பை பை.